நான் அவமானப்பட்டு போனேனே நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி செய்ய மாட்டார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய வெட்கம், அவமானம், என்னால் இதை தாங்கவே முடியலை, நான் என்ன செய்ய ஆண்டவரேன்னு உங்கள் இருதயத்தில் வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க தானே? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவருடைய ஜனங்களை அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தலை நிமிர செய்கிறது தான் நம்முடைய கர்த்தர். மறுபடியும் அந்த பதவி, அதே இடம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணால் சேலஞ்ச் பண்ணி என்கிட்ட ஃபோனில் பேசுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கவலைப்படாதீங்க. இது தோல்வி அல்ல, உங்களுக்கான வெற்றி. நிச்சயமாக வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. யார் யார் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே வருவாங்க.